வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு மார்ச் 20ஆம் தேதி ஒரு முக்கியமான சர்வதேச நாள். உங்களிடம் ஒரு கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு நீங்கள் என்ன பதில் சொல்வீர்கள்? கடைசியாக நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தது எப்போது? இப்படி நான் பலரிடம் கேட்டிருக்கிறேன். கேட்டவுடன் அதிர்ச்சியுடன் யோசிப்பார்கள், எப்போது மகிழ்ச்சியாக இருந்தோம்? பலருக்கு மகிழ்ச்சி என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு மனநிலை தான் இருக்கிறது. பல சமயங்களில் எப்போதும் நம்முடைய மனம் நெருக்கடிகளில் இருந்து கொண்டே இருக்கிறது. ஒன்று யாருக்காவது பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது, அல்லது யாருடனாவது நம்முடைய வாழ்க்கையை பிணைத்து வைத்து கொண்டு அவர்களுடைய விருப்பங்களுக்கேற்ப நம்முடைய உலகத்தை அமைத்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இதன் காரணமாக வேலை, குடும்பம், சமூகம், அரசுகள் என்று பல விதங்களிலும் ஒரு தனி மனிதன் நெருக்கடிக்கு ஆளாகிறான். அப்படிப்பட்ட நிலையில் மகிழ்ச்சி என்பது என்னவென்றே பலருக்கும் மறந்துவிட்டது. அதை நினைவூட்டிக் கொள்வதற்காகத்தான் இந்த நாள் இன்டர்நேஷ்னல் ஹாப்பினஸ் டே. மகிழ்ச்சிக்காக ஒரு தினமா என்று நீங்கள் யோசிக்கலாம். ஆம், மனித வாழ்க்கையில் மனித குலத்தின் பெரும்பகுதியினர் மகிழ்ச்சியாக இருப்பதையே மறந்துவிட்டார்கள் என்று பல ஆய்வுகள் சொல்கின்றன. அப்படி இருக்கிற போது மகிழ்ச்சியினுடைய ஊற்றுக்கண்களை அடையாளம் கண்டுகொள்வது இதுதான் மிக மிக முக்கியம். பூட்டான் அரசாங்கம் தேசிய மகிழ்ச்சி தினம் ஒன்றை அறிவித்து இதை சர்வதேச அளவில் கொண்டாட வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையையும் முன்வைத்தது. 2012ஆம் ஆண்டு ஐநா சபை அதை ஏற்றுக்கொண்டது. 2013ஆம் ஆண்டு முதல் உலக மகிழ்ச்சி தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த உலக மகிழ்ச்சி தினம் சில அடிப்படையான தேவைகளை கொண்டிருக்கிறது. ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் அவனுக்கு குறைந்தபட்ச பொருளாதார சுதந்திரம் இருக்க வேண்டும். இன்னொரு விஷயம், சுகாதாரம், கல்வி, வேலை, இருப்பிடம் சார்ந்த விஷயங்களில் அவனுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்க வேண்டும். இதெல்லாம் மகிழ்ச்சிக்கான அடிப்படை. அடுத்த கட்டமாக சுதந்திரம். ஒரு மனிதனுக்கு எப்போதும் தேவைப்படுவது சுதந்திரம். அந்த சுதந்திரத்தையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தினால் உலகில் மகிழ்ச்சி என்பது நிலவும். அப்படி பார்க்கிற போது இந்த அடிப்படை தேவைகளை நிறைவேற்றிய பிறகும் மகிழ்ச்சியாக இருக்கும் கலையை நாம் மனிதர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அதற்கு மிக முக்கியமான விஷயம், நாம் குடும்பத்துடன் பயனுள்ள நேரத்தை எவ்வளவு செலவிடுகிறோம், நண்பர்களுடன் எவ்வளவு செலவிடுகிறோம், மகிழ்ச்சி தரும் காரியங்களில் எவ்வளவு ஈடுபடுகிறோம், பிறருக்காகவும் சமூகத்திற்காகவும் நாம் ஏதாவது செய்கிறோமா, இது போன்ற பல விஷயங்கள், நமக்கு பிடித்தமான விஷயங்களில் நாம் ஈடுபடுகிறோமா? நிறைய நேரங்களில் நமக்கு பிடித்தமான விஷயங்களில் நாம் ஈடுபடுவது மிக மிக குறைவாக இருக்கிறது. தனக்கு எது பிடிக்கும் என்று கூட தெரியாமல் தான் நிறைய மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில் நாம் மகிழ்ச்சி தினத்தை கொண்டாட வேண்டும் என்றால் முதலில் துக்கத்திற்கு எதிராக போராட வேண்டும். நம்மை துயரப்படுத்துகிற பல விஷயங்களை, அவை உண்மையிலேயே மிக கடினமான ஒன்றாக இருந்தபோதும் கூட நாம் அவற்றை எதிர்கொள்ள பழக வேண்டும். இன்னொன்று, நமக்கு ஒரு க்ளூமினஸ், ஒரு மோசமான மனநிலை இருந்தால் முழுவதுமாக அந்த மனநிலைக்குள் இருக்க வேண்டியதில்லை. பிரச்சனைகள் தீராத போதும் கூட மனிதர்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அதற்கான சிறு சிறு பொழுதுகளை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். சிறு சிறு ஈடுபாடுகளை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அதற்கேற்ற உறவுகளை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்படியெல்லாம் செய்வதன் மூலமாகத்தான் நாம் மகிழ்ச்சியை நோக்கி நடைபோட முடியும். யாரும் மகிழ்ச்சியை நமக்காக கொண்டு வந்து தரமாட்டார்கள். நாமத்தான் உருவாக்கி கொள்ள வேண்டும். நாமத்தான் மகிழ்ச்சி மிக்கவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்காக இந்த மகிழ்ச்சி தினத்தில் நாம் அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்து ஒரு உறுதிமொழி ஏற்போம். மீண்டும் இன்னும் ஒரு இனிய செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். திராவிட இயக்க தலைவர்களில் குறிப்பிடத்தக்கவர்களில் ஒருவர் பட்டுக்கோட்டை அழகிரி. அவர் பிறந்தது வேறு ஊர்தான். ஆனால் அவர் பட்டுக்கோட்டைக்கு வந்ததற்கு பிறகு பட்டுக்கோட்டை என்கிற அந்த ஊரின் பெயர் அவரோடு சேர்ந்து கொண்டு விட்டது. பட்டுக்கோட்டை அழகிரி திராவிட இயக்க வரலாற்றில் எப்படி முதன்மையானவர்களில் ஒருவராக கருதப்படுகிறார் என்றால், முழுக்க முழுக்க வேறு துறையிலிருந்து சுயமரியாதை இயக்கத்திற்கு வந்து சேர்ந்தவர் அவர். அவருடைய அப்பா இராணுவத்திலே சுபேதாராக இருந்தவர். இவருக்கு 5 வயதாக இருக்கிற போதே அவருடைய அப்பா இறந்து போய்விட்டார். தன்னுடைய பாட்டியினுடைய ஊரிலே வளர்ந்தார். ஆன்மீக கருத்துடையவராகவே அவர் வளர்ந்தார். ஒரு கட்டத்தில் ஐயா பெரியார் அவர்களினுடைய உரைகளை கேட்டு
அவருக்குள்ளே ஒரு மாற்றம் ஏற்பட்டது. பட்டுக்கோட்டை பகுதியிலே ஒரு சுயமரியாதை இயக்கம் என்ற ஒன்றை தொடங்கினார். அதிலே ஒரு வியப்பான செய்தி என்ன என்றால், ஐயா பெரியார் தொடங்குவதற்கு முன்பே அப்படி ஒரு பெயரில் ஒரு இயக்கத்தை அவர் தொடங்கி நாம் பெரியாரை பின்பற்றுவோம் என்று சொன்னார். தந்தை பெரியார் அவர்கள் 1925 மே மாதம் 2ஆம் தேதியே குடியரசு என்கிற இதழை காங்கிரஸில் இருக்கும்போதே தொடங்கிவிட்டார். காங்கிரஸ் கட்சியை விட்டு நவம்பரில் தான் வெளியே வருகிறார். 26க்கு பிறகுதான் அவர் பல கூட்டங்களில் பேசுகிறார். அப்போதும் அந்த இயக்கத்துக்கு அவர் பெயர் வைக்கவில்லை. 27, 28 தான் அந்த பெயர் வந்து சேருகிறது. 29 முதல் சுயமரியாதை மாநாடு நடைபெறுகிறது. 26 தொடக்கத்திலேயே சுயமரியாதை இயக்கம் என்று ஒரு இயக்கத்துக்கு பெயர் வைத்து இது பெரியார் அவர்களின் கருத்துக்களை பின்பற்றி நடக்கும் என்று சொன்னவர் பட்டுக்கோட்டை தான். பட்டுக்கோட்டை இயல்பாகவே கொஞ்சம் கோபக்காரர் என்று சொல்லுவார்கள். எதற்கும் அஞ்சுவதில்லை, எதிர்க்கிறவனை எதிர்த்து பேசுவதில்லை, அவன் எதிர்த்து அடிக்க வந்தால் திருப்பி அடி என்று சொல்லிக் கொடுத்தவர் பட்டுக்கோட்டை. அவருக்கு காச நோய் இருந்தது. இப்போது இருப்பது போல காச நோய்க்கு அத்தனை எளிதான மருத்துவம் எல்லாம் அப்போது இல்லை. அவர் மேடையில் பேசுகிற போது அவருடைய வாயிலிருந்து ரத்தம் கசியும், தன் கைக்குட்டையால் அதை துடைத்து கொள்வார் என்று அவரோடு பழகியவர்கள் சொல்லவும் படித்தும் நாம் அறிந்திருக்கிறோம். 1948 ஈரோட்டில் நடைபெற்ற மாநாடு தான் அவர் கடைசியாக கலந்து கொண்ட மாநாடு. ஒரு முறை திருவாரூரில் பேசி கொண்டிருக்கிற போது அவருக்கு ரத்தம் கக்குகிற நிலைமை ஏற்பட்டது. அவரை மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்தார்கள். அப்போது அங்கே ஒரு சிறுவன் இருந்தான். உமக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல, ரத்தம் வருதில்ல, ஏன் பேசுகிறீர் என்று கேட்டபோது அந்த சிறுவனை நோக்கி பட்டுக்கோட்டை அழகிரி சொன்னார், என்னை விட இந்த தேசம் மோசமான நிலையில் இருக்கிறது. என்னை காப்பாற்றுவது பிறகு இந்த தேசத்தை காப்பாற்ற வேண்டாமா? அதற்காகத்தான் பேசுகிறேன் என்று சொன்னார். அவர் சொன்ன அந்த விதம் அந்த சிறுவனுக்கு பிடித்தது. கடைசி வரைக்கும் அந்த சிறுவன் அவரை மறக்காமலேயே இருந்தான். தன் மகனுக்கும் அழகிரி என்று தான் பெயர் வைத்தான். அந்த சிறுவன் யார் என்பது இப்போது புரிந்திருக்கும். தலைவர் கலைஞர் அவர்கள் தான் அந்த சிறுவன். அவர் சிறுவனாக இருக்கிற போது பட்டுக்கோட்டை அழகிரியை பார்த்தார். அழகிரியால் ஊக்கம் பெற்றார். அழகிரியினுடைய அந்த குரல், அவருடைய துணிவு கலைஞருக்கு ஒரு புதிய வேகத்தை, உற்சாகத்தை ஊட்டியது. அவர் 48 ஈரோடில் நடைபெற்ற மாநாட்டிலே பேசுகிற போது அவரே சொன்னார், பெரும்பாலும் இதுதான் நான் கலந்து கொண்டிருக்கிற கடைசி மாநாடாக இருக்குமோ என்னவோ என்று சொன்னார். அப்படித்தான் நடந்தது. 1949 மார்ச் மாதம் பட்டுக்கோட்டை அழகிரி மறைந்து விட்டார். அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்தது வெறும் 49 ஆண்டுகள் தான். ஆனால் அந்த 49 ஆண்டுகளில் அவர் கொள்கையை பரப்பிய வேகம், அதுவும் அவர் கட்சிக்குள்ளே வந்தது என்பது ஒரு 25 வயதுக்கு பிறகுதான். முதலில் அவர் இருந்த இடம் வேறு. இங்கே இருந்து மாறி இங்கே வந்ததற்கு பிறகு இதனை உள்வாங்கி கொண்டு நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து பேசி இந்த கருத்துக்களை பரப்பியவர் என்கிற முறையிலே அழகிரிக்கு ஒரு தனி இடம் உண்டு. எந்த இடத்திலும் எந்த கூட்டத்திலும் அஞ்சாமல் பேசுகிறவர். எங்கேனும் எதிர்ப்பு வருமானால் அங்குதான் மிக தீவிரமாக பேசுகிறவர். அவர் 1938 ஆண்டு அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்று கொண்டிருந்த போது திருச்சியிலே தொடங்கி சென்னை வரைக்கும் நடைப்பயணத்தை தலைமையேற்று நடத்தி வந்தவர். மூவரூர் ராமாமிர்தம்மையாரும் அந்த பேரணியிலே கலந்து கொண்டார். அந்த பேரணி தான் அழகிரியின் நெஞ்சுரத்தை, அழகிரியின் புகழை தமிழ்நாடு முழுவதும் உயர்த்தி காட்டிற்று. மார்ச் மாதம்தான் அவரை நாம் இழந்த மாதம். வணக்கம் நேயர்களே. நாம் மன வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், பிரச்சனைகள், இவைகளெல்லாம் நாம் எவ்வாறு சமாளிப்பது என்பதை பற்றி சில யூகங்களை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் ஒவ்வொன்றாக பார்த்து வந்தோம். நாம் பிடித்தது, பிடிக்காதது, விட்டு கொடுப்பது, பிறந்த வீட்டை பற்றி நாம் பெருமையாக பேசாமல் இருப்பது என்று பல யுக்திகளை நான் உங்களிடம் கூறி வந்தேன். அதில் ஒரு முக்கியமான ஒன்றாக இருப்பது தாம்பத்தியம். மன வாழ்க்கையில் தாம்பத்தியம் என்பது பொதுவாக செக்ஷன் சொல்கின்றோம். அதை பற்றிய பாலியல், இதை பற்றிய பிரச்சனைகள், அதை பற்றிய விவரங்களை எல்லாம் நாம் வெளிப்படையாக சொல்வதற்கு நாம் இன்றும் வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இன்னும் வரவில்லை. அதுபோல் ஒரு சந்தர்ப்பம் தான் நிலவுகின்றது.
பால்வினைகளை பற்றி, பாலியல் பற்றி விரிவாக வெளிப்படையாக சொல்வதற்கு முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றோம். அதாவது செக்ஸ்ன்னு சொல்கின்றோம். செக்ஸ் என்றால் என்ன என்று அதாவது கேட்டோம் என்றால், செக்ஸ் என்பது லத்தீன் லாங்குவேஜில் அந்த காலத்தில், அதாவது மருத்துவத்துறையில் கிரேக்கர்கள், லத்தீன் இவர்கள் தான் அவர்கள் கை ஓங்கியிருந்தது. அவர்களுடைய மொழிகள் தான் இன்றும் மருத்துவத்துறையில் நாம் பின்பற்றி வருகின்றோம். அதாவது அது லத்தீன் மொழியில் செக்ஸ் என்றால் என்ன என்றால் பிரி என்று அர்த்தம், டிவிஷன் 2 மேஜர் பிரிவுகள், பைஃபர்கேஷன் என்று அர்த்தம், 2 மேஜர் பிரிவுகள் என்று அர்த்தம். அதை செக்ஸஸ் என்று கூறினார்கள். அந்த செக்ஸ் என்பது என்னவென்றால், அதாவது அது வாழ்க்கையில் எவ்வாறு அது பயன்படுகிறது என்றால் வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான ஒன்றாக அமைகின்றது. அதாவது நம் வாழ்வை ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் செக்ஸ் உதவுகின்றது. அது மட்டுமல்லாமல் நாம் நீண்ட ஆயுளுடன் வாழ்வதற்கும் அது உதவுகின்றது. வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறுவதற்கும் அது உதவுகின்றது. வாழ்க்கையில் அர்த்தம் வேண்டுமானவா, அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு அது உதவுகின்றது. ஆக ஒவ்வொரு கட்டத்திலும் அது செக்ஸ் என்பது நமக்கு அதாவது உதவுவதாக இருக்கின்றது. ஆரோக்கியமான வாழ்வு, அர்த்தமுள்ள வாழ்வு, நீண்ட ஆயுள் உள்ள வாழ்வு இன்று நமக்கு அது பெரும் பங்கினை நமக்கு பகிர்கின்றது. அதாவது விஞ்ஞான முறை எடுத்துக்கொண்டோம் என்றால் எப்படி என்றால், விஞ்ஞான முறையில் உடல் ரீதியாக எடுத்துக்கொண்டோம் என்றால், அதாவது இருதயத்திலிருந்து நேரடியாக பிளட் சப்ளை எங்கு செல்கின்றது, தாம்பத்தியம் நடக்கும் நேரத்தில் அதை சப்ளை ஆகின்றது. அதாவது இதயம் தன்னுடைய சப்ளை ஒவ்வொரு ஆர்கன்களுக்கும் லிவர் இருக்கின்றது, கிட்னி இருக்கின்றது, லங்ஸ் இருக்கின்றது, ஒவ்வொன்றுக்கும் அது பிரான்ச் மூலமாக மெயின் பிரான்ச் என்று சிறு பிரான்ச் என்று அப்படி தான் செல்கின்றது ஒவ்வொரு உறுப்புகள் வேலை செய்வதற்கும். ஆனால் இந்த தாம்பத்தியத்தில் இந்த செக்ஸ் இந்த செயல்படும் நேரத்தில் 5 புலன்களும், மனிதனுடைய 5 புலன்களும் ஒன்றாக இணைந்து செயல்படக்கூடிய நேரம் அது. அதாவது கோஆர்டினேஷன், கோஆபரேஷன் என்று ஒன்றுக்கொன்று கோஆர்டினேட் பண்ணி ஒத்துழைத்து மொத்தமாக ஒரே நேரத்தில் பணி செய்யக்கூடிய அந்த நேரம்தான், அதாவது செயல்படக்கூடிய நேரம்தான் நமக்கு தாம்பத்தியம். அந்த நேரத்தில் இருதயம் என்ன செய்கின்றது, நேரடியாக தன்னுடைய கண்ட்ரோல் எடுத்துக்கொண்டு நேரடியாக இரத்த சப்ளை அங்கே செலுத்துகின்றது. உடல் எந்த அளவுக்கு ஒத்துழைக்கின்றது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, அதாவது தாம்பத்தியம் செக்ஷன் சொல்கின்றோமே, அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடம் மூளையில் இருக்கின்றது. அதற்கு அருகில்தான் அறிவுத்திறன் உள்ள இடமும் இருக்கின்றது. இந்த 2 கண்ட்ரோல் ரூமும் மூளையில் அருகருகே இருக்கின்றது, அருகாமல் இருக்கின்றது, அடுத்தடுத்து இருக்கின்றது. ஆகவே அதாவது அறிவுத்திறன் அதிகமாக இருந்தாலும் அது ஸ்டிமுலேட் பண்ணுகின்றது, இது அதிகமாக இருந்தாலும் அதை ஸ்டிமுலேட் பண்ணுகின்றது. இவ்வாறாக அடுத்தடுத்து இருக்கின்றது. எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அதாவது நாம் பார்க்கின்றோம், அதாவது உடல் மட்டுமல்ல உள்ளம் கூட, அதாவது தாம்பத்தியம் என்பது தனி மனிதனுடைய வாழ்க்கை, தனி மனித சுதந்திரம் என்றால் கூட இருவரும் இணைந்தால்தான் நாம் அதை செயல்படுத்த முடியும். அதே நேரத்தில் அதாவது அது உடல் சம்பந்தமான ஒன்றுதான், உறவுதான். இருந்தாலும் மனம் அங்கே முக்கியத்துவம் பெறுகின்றது. மனமும் அதில் பங்கேற்கின்றது. எவ்வாறு என்றால் திருப்தி. நமக்கு திருப்தி என்பது எப்படி கிடைக்கின்றது? நாம் உடல் மூலமாகத்தான் அதில் நாம் தாம்பத்தியம் என்பது கிடைக்கின்றது அந்த செயலில். அதே நேரத்தில் நாம் அதாவது திருப்தி என்று ஒன்று உண்டு. திருப்தி அடைந்தால் தானே நமக்கு திருப்தி என்று ஒன்று வரும். அது முடிவு கொண்டு வருவதற்கு ஒரு திருப்தி தேவைப்படுகின்றது. அந்த திருப்தி எங்கிருந்து வருகிறது? மனத்திலிருந்து வருகிறது, மனம். ஆகவே அதாவது தாம்பத்தியத்தில் உடல் ரீதியாக இருந்தாலும் உள்ளமும் முக்கியமாக ஒரு பங்கை ஏற்றுக்கொள்கிறது. ஆகவே இது வாழ்க்கைக்கு முக்கியமான ஒன்று. இருந்தாலும் நாம் அதாவது செக்ஸ் என்ற வார்த்தைகளை சொல்வதற்கு நம்முடைய சமுதாயத்தில் சில ஸ்டிக்மாக்கள் இருக்கின்றது, அடைமொழிகள். அது மட்டுமல்லாமல் பட்ட பெயரெலாம் இருக்கின்றது. வெளிப்படையாக சொல்வதற்கே முடியாத ஒரு சந்தர்ப்பம் நிலவுகின்றது. அதனால்தான் இன்று அதாவது என்ன சொல்கின்றார்கள் என்றால், வாழ்வியல் மருத்துவம், வாழ்வியல் கல்வி என்று சொல்கின்றார்கள். அதாவது வாழ்வியல், அதை மருத்துவவியல் கல்வி அப்படி என்று சொல்கின்றார்கள். குடும்பவியல் கல்வி என்று கூறுகின்றார்கள். அதை நாம் அழகு தமிழில் சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய அழகு தமிழில் அர்த்தமுள்ளதாக சொல்ல வேண்டும் என்றால் அதுக்கு தாம்பத்தியம் என்று சொல்லலாம். தாம்பத்தியம் என்பது ஒரு புண்ணியமான வார்த்தை, ஒரு கண்ணியமான வார்த்தை. நாம் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆகவே தாம்பத்தியம் மனிதனுடைய திருமணத்தில் தாம்பத்தியம் என்பது முக்கிய பங்கு வகிக்கின்றது. தாம்பத்தியம் இல்லாமல் திருமணம் இல்லை. தாம்பத்தியம் இல்லாத திருமணங்கள் அதாவது நிலைக்கலாம். ஆனால் திருமணம் இல்லாத தாம்பத்தியங்கள் நிலைத்ததாக சரித்திரமில்லை. ஆகவே தாம்பத்தியம் என்பது ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. தாம்பத்தியம் அதுவாக நம்முடைய சமுதாயத்தில் எடுத்துக்கொள்ளும் என்றால்,
திருமணத்திற்கு அப்பாற்பட்ட தாம்பத்தியத்தை சமூகம் ஏற்றுக்கொள்வதில்லை. அது கண்டிக்கத்தக்கது, அது தண்டிக்கத்தக்கது. நம்ம சமுதாயத்தில் திருமணத்திற்கு அப்பாற்பட்ட தாம்பத்தியம், ஒரு பாலியல் உறவு என்பதை சமூகம் ஏற்றுக்கொள்ளுமா? ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி ஏற்றுக்கொள்ளாது. அதே நேரத்தில் திருமணத்தின் மூலமாக நாம் அடையும் தாம்பத்தியம் இருக்கின்றதே, அதற்கு நம்முடைய சமூகம் என்ன கூறுகின்றது? அதை ஒரு புண்ணியமாக நினைக்கின்றது, ஒரு கண்ணியமாக நினைக்கின்றது, ஒரு மரியாதையாக நினைக்கின்றது. நமக்கு ஒரு மரியாதையும் கிடைக்கின்றது அந்த தாம்பத்தியத்துக்கு. அதை சாந்தி என்று கூறுகின்றோம், மன அமைதி, சாந்தி முகூர்த்தம் என்று கூறுகின்றோம் அல்லவா? திருமணத்தின் மூலம் அதை அடையும் பொழுது அதனுடைய கண்ணியமும் அதனுடைய மதிப்பும் கூடுகின்றது. ஆகவே திருமணத்தில், தாம்பத்தியத்தில், அதாவது இந்த தாம்பத்தியம் ஈடுபடும் போது அதில் சில கட்டுப்பாடு இருக்கின்றன. எழுதாத சட்டம், அது எழுதாத சில சட்டங்கள் இருக்கின்றன, சில கோட்பாடுகள், விதிமுறைகள், கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்கின்றன. நம்ம சமுதாயம் அதை அமைத்து தந்திருக்கின்றது. ஒரு செயல் இருக்கின்றது வைத்துக்கொள்வோம். ஒரு செயல் இருக்கின்றது, அந்த செயலுக்கு ஒரு ஒரு லிமிட்டேஷன் இருக்கும். அந்த லிமிட்டுக்குள்ளே நாம் இருக்க வேண்டும். சமுதாயம் ஒன்றை வைத்திருக்கின்றது, ஒரு செயலை. அந்த செயலை நாம் தாண்டும் பொழுது, அந்த செயலை மீறி, அந்த வேலையை மீறி, அந்த ஒரு லிமிட்டேஷனை மீறி நாம் செயல்படும் போது எப்படி இருக்கின்றது? அது சமுதாயத்திற்கு பயன்படும் பொழுது அது சாதனையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. சமுதாயத்திற்கு பயன்படாத இருக்கும் பொழுது, சமுதாயத்திற்கு தீங்கு விளைக்கும் போது அது தண்டனைக்குரியதாக ஆகிறது. ஆகவே சமுதாயம் நாம் அதை தவறு என்றும் சரி என்றும் அதை தீர்மானிக்கின்றது. அதாவது தாம்பத்தியத்தை பொறுத்தவரையில் என்னென்றால், இதுதான் சரி, இதுதான் தவறு என்றில்லை, இதுதான் அளவு, இவ்வளவுதான் அளவு இருக்க வேண்டும் என்றெல்லாம் இல்லை. நம்ம முடிந்தது, முடியாதது, பிடித்தது, பிடிக்காதது, வேண்டியது, வேண்டாதது எல்லாம் அங்கே இருக்கின்றன. அதே நேரத்தில் தாம்பத்தியத்தில் வக்கிரங்கள் இருக்கின்றது, கொடுமைகள் இருக்கின்றது, துன்பங்கள் இருக்கின்றது, விவகாரங்கள் இருக்கின்றன, கொடுமைகள் இருக்கின்றன, இதெல்லாம் இருக்கின்றன. இதையெல்லாம் கட்டுப்படுத்ததான் சமுதாயம் ஒரு சட்டங்களை, எழுதாத சட்டங்களை இயக்கி வைத்திருக்கின்றது, கட்டுப்பாடுகளை. அந்த கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் பொழுதுதான் அந்த தாம்பத்தியம் சிறப்பை பெறுகின்றது. ஆகவே இன்றைய இளைஞர்கள் தாம்பத்தியத்தை பொறுத்தவரை எப்படி இருக்கின்றார்கள் என்பதை நாம் அடுத்த முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.